Hi students, all the best. இப்போ எக்ஸாம் உங்களுக்கு 10th ஸ்டார்ட் பண்ணி 17th முடியுது. நல்லா படிங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு 9 days தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அது மட்டும் நீங்கள் படித்தா போதும். புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். மெயினாக பேனிக் ஆக வேண்டாம். ஓகேவா? என்ன இது வரைக்கும் படிச்சிங்களோ அதான் போய் எழுத போகிறீங்க. நீங்கள் பேனிக் ஆகிறதுனால எதுவும் அங்கே போய் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. புதுசாக எதனா ஆட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆல் டிக்கெட் எடுத்து பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையானதோ, அதாவது பென்னு, பென்சில் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து போகிறத எடுத்துக்கோங்க. தென் ஆல் விசிட் போகிறது ரொம்ப நல்லது. அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஆல் விசிட் போகிறது ரொம்ப நல்லது. போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஏன்னா எப்படி போனால் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தூரமாக இருந்தால் அந்த எக்ஸாமுக்கு ஒரு 2 hours முன்னாடியே கிளம்பிடுங்க. பக்கத்தில் இருக்கணும் ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்துடுங்க. எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அன்றைக்கி தான் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க. ஸோ இந்த டென்ஷன் ஆட் ஆன் ஆகக்கூடாது. ஓகேவா? அது எப்படின்றத ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்கிறேன், ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆல்ரெடி படித்ததை படிங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.